மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னையில் 13 தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உதவியோடு இன்டர்போல் போலீஸ் உதவியை நாட சென்னை காவல்துறை முடிவு செய்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரம் என்னவாக இருக்கின்றன? சென்னையினுடைய இந்த காவல்துறையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? சென்னை மாநகரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு நேற்று இமெயில் மூலம் தனியார் பள்ளிகள் ஒரு வெடிகுண்டல் மிரட்டு விடுத்தது. மர்ம நபர்கள் அந்த தனியார் பள்ளியில் குண்டு வெடிக்கும் என்கிற ஒரு தகவலை அந்த இமெயில் மூலம் பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கு தனித்தனியாக அனுப்பியிருந்தார். இதன் அடிப்படையில் அந்த சோதனையானது நேற்று முழுவதும் நடைபெற்ற நிலையில் நேற்று மாலை இந்த சோதனை முடிந்த பின்பு காவல்துறை சார்பில் அது முழுவதும் வதந்தி என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்தனர். இருந்த போதிலும் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய 13 தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட அந்த அனைத்து பள்ளிகளிலும் வெடிகுண்டு கண்டறியும் குழுவினர் முழுமையாக சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அச்சமின்றி பள்ளிகளை நடத்த அந்தந்த காவல் நிலைய போலீசார் பள்ளிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க உத்தரவிடப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதனால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எந்த ஒரு அச்சமும் இன்றி பாதுகாப்பாக பள்ளிகள் செயல்படும் என்கிற ஒரு உறுதியை காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று பள்ளிகளுக்கு பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை அனுப்ப வேண்டும், விடுமுறை அல்ல, இன்று பள்ளிகளுக்கு அழைக்க வேண்டும் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த 13 பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த அந்த நபர் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் சற்று சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஐபி முகவரியை கண்டுபிடிக்க முடியாததால் வெளிநாடுகளிலிருந்து தனியார் நெட்வொர்க்கை பயன்படுத்தி இருக்கலாம் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உதவியோடு இன்டர்போல் போலீஸை சென்னை பெருநகர காவல்துறை நாடி இருக்கிறது. சைபர் கிரைம் போலீசார் மூலம் மத்திய உள்துறை அமைச்சரை இருக்கத்தில்ல அவர்கள் மூலமாக இன்டர்போல் போலீஸ் மூலம் அங்கிருக்கக்கூடிய சைபர் கிரைமில் இந்த மெயில் ஐடி எங்கிருந்து வந்தது, அவர்கள் பயன்படுத்திய VPN ஆக இருக்கட்டும் அல்லது ஐபி அட்ரஸ் ஆக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் அதற்கு உண்டான நபர், அந்த சந்தேகிக்கப்படும் நபர் எங்கிருக்கிறார் என்பது குறித்தான தகவலை சென்னை பெருநகர காவல்துறைக்கு அளிக்க வேண்டும் என்கிற ஒரு தகவலை இன்டர்போல் போலீசிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் மூலமாக சென்னை பெருநகர காவல்துறை கேட்டிருப்பதாகவும் அந்த இமெயில் ஐடி அனுப்பிய நபர் யார் என்பது குறித்தான சோதனை நடைபெற்று வருவதாகவும் இன்டர்போல் போலீசார் வெகு விரைவில் அவர் யார் என்பதை தெரிவிப்பார்கள் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சசிதரன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.